அண்மை செய்தி. தூத்துக்குடி மாவட்டத்திற்கு மீட்பு நடவடிக்கைகளை துரிதப்படுத்த கூடுதல் அமைச்சர்களானவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முழுமையான விவரங்களை செய்தியாளர் நந்தினியிடம் கேட்டு பெறலாம். நந்தினி, இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்கள். வணக்கம். கனமழையால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள தூத்துக்குடி மாவட்டத்திற்கு கூடுதலாக அமைச்சர்கள் மற்றும் அரசு உயர் அலுவலர்களை நியமித்து தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்களில் பெய்த கனமழை முதல் அதி கனமழையால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை சீர் செய்திடவும் மீட்பு மற்றும் நிவாரண பணிகளை போர்க்கால அடிப்படையில் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டு அவர்களுடன் இணைந்து நாடாளுமன்ற, சட்டமன்ற உறுப்பினர்கள், கண்காணிப்பு அலுவலர்கள், அரசு உயர் அலுவலர்கள் பணி மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் கனமழையால் கடுமையாக பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் மீட்பு மற்றும் நிவாரண பணிகளை மேற்கொள்ள பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலு மற்றும் கூடுதல் தலைமை செயலர் பிரதீப் யாதவ், ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை இயக்குநர் பொன்னையா அவர்களையும், சாத்தான்குளம், காயல்பட்டினம் பகுதிகளுக்கு வணிக வரித்துறை அமைச்சர் மூற்றி மற்றும் பதிவுத்துறை தலைவர் தினேஷ் ஆலிவர் பொன்ராஜையும், தூத்துக்குடி மாநகராட்சி பகுதிகளுக்கு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை முதன்மை செயலாளர் கார்த்திகேயனையும், தூத்துக்குடி மாநகராட்சி சுற்றியுள்ள பகுதிக்கு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன், மாநகர போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் ஆல்ஃபி ஜானையும், இவர்களுடன் கூடுதலாக சிறப்பு முயற்சி செயலாக்கத்துறை செயலாளர் டாக்டர் நரேஷ் அகமது மற்றும் சிப்காட் மேலாண்மை இயக்குநர் செந்தில்ராஜ் ஆகியோர் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித் தலைவர்களுடன் இணைந்து இணைப்பு, மீட்பு, நிவாரண மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்குவதை ஒருங்கிணைந்து மேற்கொள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் ஹெலிகாப்டர் மூலம் உணவு வழங்குதல், வெள்ளத்தால் சூழ்ந்துள்ளோரை மீட்கும் பணியினை ஒருங்கிணைக்க தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் குமார் ஜெயின் மதுரையிலிருந்து பணியாற்றவும், பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் உள்ள மக்களுக்கு வேண்டிய மருத்துவ உதவிகளையும் ஒருங்கிணைந்து மேற்கொள்ள மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை கூடுதல் தலைமை செயலர் ககன்தீப் சிங் பேடி அம்மாவட்டங்களுக்கு சென்று பணியாற்றிடவும் தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். அத்துடன் தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த அமைச்சர்கள் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், கண்காணிப்பு அலுவலர் ஜோதி நிர்மலா ஆகியோர் நிவாரண பணிகளை ஒருங்கிணைந்து மேற்கொள்ளவும் தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அந்த வகையில் கனமழையால் தூத்துக்குடி மாவட்டம் கடுமையான பாதிப்பை சந்தித்திருக்கக்கூடிய நிலையில் நாளை தமிழ்நாடு முதலமைச்சர் தூத்துக்குடி மற்றும் நெல்லை மாவட்டங்களுக்கு நேரில் சென்று வெள்ள பாதிப்புகளை பார்வையிட இருக்கிறார். அதற்கு முன்னதாக அங்கு மீட்பு நடவடிக்கைகளை துரிதப்படுத்துவதற்காக கூடுதலாக அமைச்சர்கள் மற்றும் அரசு உயர் அலுவலர்களை நியமித்து தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நந்தினி, விவரங்களுக்கு நன்றி.